வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் நம்ம எதிர்ச்சொல் அதை தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். மறந்தது, பேசியது, எண்ணியது, வளர்ந்தது. ஆன்சர் மறந்தது. நினைத்தது அப்படின்னா மறந்தது தான் ஆன்சர். அடுத்து துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இன்பம், வருத்தம், துயரம், கவலை. ஆன்சர் இன்பம். தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். தொடக்கம், மறைவு, முதல், ஆரம்பம். ஆன்சர் பி மறைவு. அடுத்து விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். வெறுப்பு, கருப்பு, சிரிப்பு, நடிப்பு. ஆன்சர் விருப்புனா வெறுப்பு. முதுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. முதுமை தீமை, சிறுமை, பெருமை, இளமை. ஆன்சர் டி இளமை. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல். எதிரே, பின்னே, உயரே, கீழே. ஆன்சர் பின்னே. முன்னேனா பின்னே தான் எதிர்ச்சொல். அடுத்து இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இணைந்துனா சேர்க்கறது மாதிரி. மகிழ்ந்து, பிரிந்து, சேர்ந்து, சிறந்து. ஆன்சர் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ இணைந்துனா பிரிந்து தான் ஆன்சர். அடுத்து தேக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். நீங்குதல், தெளிதல், சேமித்தல், பாதுகாத்தல். தேக்குதல் அப்படின்னாக்கா நீங்குதல், அதுதான் எதிர்ச்சொல். அடுத்த கொஸ்டின். நினைத்தல் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். கூறுதல், எண்ணுதல், மறத்தல், நினைத்தல். ஆன்சர் நினைத்தலோட எதிர்ச்சொல் மறத்தல். சி தான் கரெக்டு. தகவிலர் என்பதற்கு எதிர்ச்சொல்லாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது என்னன்னு கேட்குறாங்க. தகவிலர் அப்படின்னா தக்கார், தகையால், தக்கர், தக்கார். ஆன்சர் தக்கார். ஏ தான் கரெக்ட். உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். குட்டை, நீளம், நெட்டை, நீண்ட. உயரம்னாக்க குட்டை தான் கரெக்ட். அடுத்து உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல். மேலே, தாழ, நிறைய, அதிகம். உயர, தாழ. ஆன்சர் பி தான் சரி. அடுத்து விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. நடந்து, எழுந்து, பறந்து, நின்று. விழுந்துவோட எதிர்ச்சொல் எழுந்து. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன. கீழே, மேலே, இசை, வசை. ஆன்சர் ஏ கீழே. மிசை அப்படின்னா மேலே, அதனுடைய எதிர்ச்சொல் கீழே. அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். பக்கத்தில், எதிரில், அண்மையில், தொலைவில். ஆன்சர் டி தொலைவில். அருகில்னா தொலைவில், அதுதான் எதிர்ச்சொல். அடுத்து குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல். நிறையாத, குறைபாடுடைய, குற்றமுடைய, முடிக்கப்படாத. ஆன்சர் குறையாதனா எதிர்ச்சொல் நிறையாத. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பாருங்கள். ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நம்ம மாற்றி போட வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்து படிங்க. இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.